வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். காலையிலேயே குருவிக்கு அரிசி போட்டு முதல் வேலையை ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு அடுத்து குழம்பு வைக்க மீன்கார் வந்தார். அவராண்ட மீன் வாங்கினேன். மீன் பேர் கேட்டால் கிழிச்ச மீனுன்னு சொன்னார். கிழிச்ச மீன் குழம்பு வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். அதனால் ஒரு 1/2 கிலோ மீன் தான் வாங்கினேன். உங்களுக்கெல்லாம் கிழிச்ச மீன் பிடிக்குமான்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மீன் பிடிக்கும்னு சொல்லுங்கள். இந்த மீன் குழம்பு வச்சா நல்லாயிருக்குமா, வறுத்தா நல்லாயிருக்குமான்னு சொல்லுங்கள். இப்போ நான் கிழிச்ச மீனை க்ளீன் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். வெங்காயம் கட் பண்ணி வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டேன். அப்புறம் வெட்டி வச்ச தக்காளியை போட்டு வதக்குறேன். ஒரு 4-5 தக்காளி தான் போட்டேன். கொஞ்சம் ஒரு 3 தக்காளி, பெரிய தக்காளி, 2 சின்ன தக்காளி போட்டேன். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டேன், கல் உப்பு. வதங்கட்டோன்னு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருந்தேன். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து பார்த்தா ஓரளவுக்கு வதங்கிட்டு இருந்தது. சரி, இன்னும் நல்லா வதங்கட்டோன்னு சொல்லிட்டு நசுக்கி விட்டேன் கரண்டியால். அதுக்கப்புறமா பூண்டுலாம் உரித்து அந்த கேப்லேயே பூண்டு உரித்து வச்சுருந்தேன். கழுவிட்டு பூண்டையும் குழம்புல போட்டேன். குழம்புல போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு எண்ணெயிலே வதக்கிட்டு, இப்போ மீன் குழம்புக்கு முக்கியமானது வெந்தயம், பூண்டு, பச்சை மிளகாய். அது 3 சேர்த்துட்டாலே மீன் குழம்பு நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக வந்துடும். தேவையான அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி குழம்புல ஊற்ற போகிறேன். மீன் வாங்கின உடனே புளியை ஊற வச்சுட்டேன். நல்லா ஊற வச்சு கரைச்சி ஊற்றினா தான் குழம்பு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு வரும். அதனால் ஊற வச்சுருந்தேன். அதுக்குள்ளே சாப்பாடு வடித்து விட்டதை நிமித்தி வச்சிடலாம். அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும் சொல்லிட்டு, கட்டி ஆகிடும் சொல்லிட்டு நிமித்தி வச்சிடலாம் சொல்லிட்டு சாப்பாட்டை எடுத்து நிமித்திட்டு ஆற வைக்கலாம் கொஞ்சம் அப்படின்ட்டு எடுத்து வச்சேன். சாப்பாடு நல்லா தான் வெந்து கரெக்டாக தான் இருந்தது சாப்பாட்டுக்கு. அதை ஒரு வேறு பாத்திரத்தில் எடுத்து கொஞ்சம் பாதி மாற்றி வச்சுட்டு மூடி வச்சுட்டேன். அதுக்குள்ளே மீன் குழம்பு கொதிச்சு இருந்தது. அது மீன் போட்டேன். மீன் போட்டு பாதி மீன் எடுத்து குழம்புக்கு வச்சுக்கினேன். மிச்சம் மீன் ஒரு 4 மீன் எடுத்து வறுக்கிறதுக்கு வச்சுக்கினேன். உங்களுக்கு இந்த மீன் குழம்பு பிடிச்சிருந்தா நீங்களும் சாப்பிடுங்க. எல்லோரும் நம்ம சாப்பிட்லாம். அப்புறமா மீன் குழம்பு கொஞ்சமாக தான் வச்சேன். நல்லா திக்காக ஒரு வேளைக்கு தான் குழம்பு வச்சேன். நல்லா இருந்தது குழம்பு. கிழிச்ச மீன் குழம்பு சூப்பராக தான் வந்திருக்குது. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். 2 பச்சை மிளகாய் எடுத்து அது காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு குழம்புல போட்டால் தான் அது அந்த சாரெல்லாம் பச்சை மிளகாய் உள்ள போயிட்டு நல்லாயிருக்கும். காரம் நல்லா தெரியும், பச்சை மிளகாய் காரம் தனியாக தெரியும். அதனால தான் அதை போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ மீன் வறுக்க போகிறேன். ஊற வச்ச மீன் உப்பு மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டு ஊற வச்சுருக்கிறேன். அதை தான் இப்போ வறுக்க போகிறேன். தோசை கல் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு மீன் எடுத்து அதில் வைக்க போகிறேன். மீனை வறுத்துட்டு சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். நாங்களும் இப்போ சாப்பிட போகிறோம். நீங்கள் சண்டே சமையல் என்ன பண்ணீங்க வீட்டில்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். தேங்க்யூ.